ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரசியல் ஆடுகளம். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுலேருந்து எஃப்ஆர்சிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து ஸ்டாப் பண்ணோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நிறைய அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்புளும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது என்ன எஃப்ஆர்சிஏனா அப்படின்றத செக் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை பற்றி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிவாஜி படத்தில் பேசியிருக்காரு. இந்த ஆக்ட் வந்து இப்போ கொண்டு வரது வந்து நல்ல விஷயந்தான் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த படத்தோட ரெஃபரன்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதோட சீரியஸ்னஸ் தெரியும். அந்த படத்தில் வந்து சிவாஜி அவர்கள் வந்து அரசியல்வாதிகள்கிட்டருந்து பிளாக் மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம ஒயிட்டாக மாற்றி உள்ளே கொண்டு வரது அப்படின்ற போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலமாக ஃபாரினுக்கு அனுப்பி ஃபாரினில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் மூலமாக இங்கே அந்த ஃபண்டை வந்து இங்கே இருக்க சிவாஜி ஃபவுண்டேஷனுக்கு அவங்க அனுப்புவாங்க. ஸோ பிளாக் மணி எப்படி ஒயிட்டாக மாறுது அப்படின்றது தான் சிம்பிளாக அந்த கான்செப்ட் தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எஃப்ஆர்சிஏன்ற இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. இதில் என்னென்னா, இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளோட பணம் அந்த கருப்பு பணம் எல்லாமே வந்து ஃபாரினுக்கு எப்படியோ ஒரு வகையில் போயிடுது. போகிற பணம் நம்ம இந்தியாவில் வந்து திரும்ப வர்றது வந்து இது போல் ஒரு என்ஜிஓஸ் மூலமாக இல்லைனா வந்து ஒரு ஏதோ ஒரு மிஷினரிஸ் மூலமாக அவங்க வந்து உள்ளே கொண்டு வராங்க. அது எப்படி வருது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது யாருக்காச்சும் கை மாறுதா அப்படின்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும்னு இந்த எஃப்ஆர்சி ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருதுன்றதும் அது கரெக்டாக ப்ராப்பராக தேவையானவங்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக அது வந்து ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷனில் வரும் அப்படின்னும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி வரவேற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளாக ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக பார்க்காம ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி லெவலில் நீங்கள் பார்த்தா தான் இது நல்லது. ஏன்னா ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்காக தேவையானவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் அது வேறு ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆக்டை கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸில் இருக்கவங்க யாருமே, ஈவன் பொலிட்டீஷியன்ஸ், அவங்க நேம்க்கும் வந்து எந்த ஃபண்ட்ஸும் வந்து ஃபாரின்லேருந்து வரக்கூடாதுன்றது தான் இந்த ஆக்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இதனால் வந்து ஒரு பிளாக் மணி வெளியில் போகிறதும் வரதும் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கும். அது நம்ம மக்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இந்த ஆக்டை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புரியாதவங்க நம்ம விவேக் சொல்கிற டைலாக் போல் தான், புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா சிவாஜி படத்தில் அந்த ஷார்ட் போய் பாருங்கள்.